Hello aspirants, welcome to Prelims Tidbits. Now, Black Sea grain deal na என்ன? ரொம்ப நாட்களாக ரஷ்யாவும் உக்ரைனும் ஃபைட் பண்ணிகிட்டு இருக்காங்க, இது நம்மளுக்கே தெரியும். பட் இந்த ஃபைட், இந்த வார்னால் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய எக்ஸ்போர்ட்ஸ் பர்டிகுலர்லி ஃபுட் அண்ட் ஃபர்டிலைசர்ஸ் கம்மிங் அவுட் ஆஃப் ரஷ்யா அண்ட் உக்ரைன் பாதிக்கப்பட்டுச்சு. அதனால் ஃபுட் இன்ஃப்ளேஷன் நிறைய லாட்டின் அமெரிக்கன், ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸில் ரிசல்ட் ஆச்சு. தட் இஸ் வை பிளாக் சி கிரெயின் டீல் வாஸ் brought into picture. இந்த ரஷ்யா உக்ரைன் வார்னால் ஏற்பட்ட சப்ளை செயின் டிஸ்ரப்ஷன், இவங்க தான் இங்கே சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்களே. ஸோ அங்கே ஷிப்போ வெசல்ஸோ எதுவுமே உள்ளே வந்துட்டு வெளியே போக முடியாது. இட் இஸ் அ வார் டான் சிச்சுவேஷன், ரைட்? அதை அவாய்ட் பண்ணி ரெண்டு பேருமே சேஃப் பேசேஜ் ஆஃப் வெஹிக்கிள்ஸை என்ஷோர் பண்ணணும். இதுதான் கோர் கான்செப்ட் ஆஃப் பிளாக் சி கிரெயின் டீல் இனிஷியேட்டிவ். இதை ப்ரோக்கர் பண்ணது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேக் இன் ஜூலை 2022 அண்ட் UN அண்ட் டர்க்கி மீடியேட்டட் திஸ் டீல். முக்கியமாக 3 கீ உக்ரைனியன் போர்ட்ஸ் இந்த பிளாக் சி, அங்கேருந்து வரக்கூடிய எக்ஸ்போர்ட்ஸ்க்காக தான் இந்த பிளாக் சி கிரெயின் டீல். தி 3 கீ உக்ரைனியன் போர்ட்ஸ் ஆர் ஒடிசா, கோர்னோமோஸ்க் அண்ட் யூஸ்னி. இதை கோர்னோமோஸ்க்னு சொல்கிறாங்க, யோர்னோமோஸ்க்னு சொல்கிறாங்க. நமக்கு எதுக்கு வம்பு? இது இன்னொரு போலீஸ் குரூப்பும் ஞாபகம் வச்சுப்போம், ஓகேவா? ஸோ தீஸ் ஆர் த 3 போர்ட்ஸ். நவ் இது ஏன் இப்போ நியூஸில் இருக்குது? பிகாஸ் லாஸ்ட்டாக 2023 எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது ரஷ்யா ரெஃப்யூஸ் டு ரினியூ இட். அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஏற்கனவே என்னோடய பேமெண்ட் சிஸ்டம்லாம் பிளாக் பண்ணிட்டீங்க, ஆனால் இந்த பிளாக் சி கிரெயின் டீல் யூஸ் பண்ணி உக்ரைன் மட்டும் பெனிஃபிட் ஆகிக்குது. அண்ட் இது ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸ்க்கும் போகலை, லாட்டின் அமெரிக்கன், யூரோப்பியன் கண்ட்ரீஸ் பர்டிகுலராக இந்த டீலை யூஸ் பண்ணி யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்கு தான் அனுப்புகிறீங்க. என்ன பாதிக்குது? என்னோட எக்ஸ்போர்ட்ஸ் பெருசாக பாதிக்கப்பட்டிருக்கு, ஆனால் உக்ரைன் மட்டும் பெனிஃபிட் ஆகுது, ப்ளஸ் யூரோப்பியன் கண்ட்ரீஸ். ஸோ இது ஒரு பேக்டோர் டிப்ளமசி மாதிரி தான் இருக்குது அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணி they did not renew it. இதனால தான் இதை பற்றி நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம். Now see the image on your screen. உக்ரைன் அண்ட் ரஷ்யா ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் UN பேக் டீல் சைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் as you can see the யூஸ்னி போர்ட், ஒடிசே அண்ட் கோர்னோமோஸ்க், அந்த 3 போர்ட் இருக்குது பாருங்கள் உக்ரைன் பக்கத்தில். அண்ட் that is how it comes in. Black Sea வழியாக வந்து நியர் டர்க்கி, we are going to see about it also. நியர் டர்க்கி பார்த்தீங்கன்னா it will cross through the Bosphorus Strait and the Dardanelles Strait. ஓகே, அப்படித்தான் அது வெளியே போகும், ஓகேவா? இதுக்கான இம்பார்ட்டன்ட் டீல் தான் இந்த பிளாக் சி கிரெயின் டீல். நவ் we will see about the countries surrounding Black Sea, which can be a question in your prelim. Now look at the image on your screen. Black Sea சுற்றி என்னென்ன கண்ட்ரிஸ் இருக்குது? பல்கேரியா, ரொமேனியா, உக்ரைன், ரஷ்யா, ஜார்ஜியா அண்ட் டர்க்கி. ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளாக் சீக்கு போனால் பர்கர் அண்ட் டீ கிடைக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் இல்லையா? ஸோ பர்கர் அண்ட் டீ, BURGR அண்ட் டீ, which is again Bulgaria, Ukraine, Russia, Georgia, Romania and Turkey. Right. Moving forward, the next topic we have in hand is fragile 5 economies. See, somewhere in the early 2010s என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, India was added to a group of 5 economies which were famously called as, or rather infamously called as, fragile 5 economies. இவங்கெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, these economies had high fiscal deficit, high current account deficit and sustained double digit inflation. I'll explain. கடன் ரொம்ப அதிகமாக இருந்தது, ஹை ஃபிஸ்கல் டெஃபிசிட் இந்த கண்ட்ரீஸில் இருந்துச்சு, ப்ளஸ் ஹை கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிசிட். இந்த கண்ட்ரீஸோட இம்போர்ட்ஸ் எக்ஸ்போர்ட்ஸை விட ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு. இது மட்டும் இல்லாமல் டபுள் டிஜிட்டில் அவங்களோட இன்ஃப்ளேஷன் இருந்தது. ஓகே, இன்ஃப்ளேஷன் பற்றி ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோவில் பார்த்துருக்கோம். நீங்கள் பார்க்கலன்னா இங்கே நான் கார்ட் போடுறேன், யூ கேன் வாட்ச் இட், ரைட்? நவ் இதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கண்ட்ரியோட டிபெண்டன்சி ஆன் ஃபாரின் கரன்சி அண்ட் ஃபாரின் கண்ட்ரீஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். பர்டிகுலராக இந்த கண்ட்ரீஸில் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தே வேர் டூ மச் டிபெண்ட் ஆன் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், FIIs, நிறைய ஃப்ளை பை நைட் ஆப்ரேஷன்ஸ்னு சொல்லுவாங்க. டக்குன்னு வந்து இன்றைக்கி இன்வெஸ்ட் பண்ணலாம், நாளைக்கு எடுத்துகிட்டு போயிடலாம் பணத்தை இன்வெஸ்டர்ஸ். ஓகே, ஸோ அந்த மாதிரி நிறைய ஃபாரின் கரன்சியை டிபெண்ட்டாக இருக்கும்பொழுது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன்றைக்கி வரும், திடீர்னு இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ்லாம் மாறும்பொழுது டக்குன்னு எடுத்துகிட்டு போயிடலாம். ஓகே, ஸோ இதனால் என்ன ஆகிடுச்சு? சச் எக்கானமிஸ் பிகம் வெரி ஃப்ரெஜைல். உள்ளே வரக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அந்த எக்கானமியை பூஸ்ட் பண்ணும், எஸ் குட். ஆனால் டக்குன்னு எந்த ரீசனுக்கோ எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னா அப்படியே ஆடி போயிடும் இல்லையா?
economy, it will become fragile. அதனால தான் fragile 5 economies அப்படின்னு சொன்னாங்க. Now, as you can see on your screen, in the particular term was actually used in August 2013 by a financial analyst. Morgan Stanleyங்கிற ஒரு கம்பெனியில் ஒரு ஃபினான்ஷியல் அனலிஸ்ட் தான் fragile 5 அப்படின்னு ஒரு டேர்மை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு ஃபார் எமர்ஜிங் மார்க்கெட்ஸ். ஓகே, டெவலப் கண்ட்ரீஸ்க்கு அடுத்தபடியாக நல்லா க்ரோ ஆகக்கூடிய ஒரு 5 எமர்ஜிங் மார்க்கெட்ஸை ரொம்ப ஃப்ரெஜைலாக இருக்காங்கப்பா, தொட்டால் உடஞ்சிருவாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி, பிகாஸ் தே ஆர் டூ மச் டிபெண்ட் ஆன் த ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 கண்ட்ரியை அதில் ஆட் பண்ணியிருந்தாங்க. ஓகே, எந்த 5 கண்ட்ரிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டர்க்கி, பிரேசில், இந்தியா, சவுத் ஆஃப்ரிக்கா அண்ட் இந்தோனேஷியா. Okay, these were the 5 countries which were infamously called as fragile 5 economies. இதை நம்ம ஏன் இப்போ பார்க்குறோன்னா, this was mentioned in your Indian economy review this year. Okay, so இது எப்படி ஒரு கொஸ்டினாக உங்களுக்கு ப்ரிலிம்ஸில் வரலாம் அப்படின்னா, look at your screen for the question. Which of the following formed a part of the infamous fragile 5 club in the early 2010s? Brazil, Bangladesh, Turkey, India. Select the correct answer using the codes given below. Only one country, only 2 countries, only 3 countries, all the 4 countries. So, இப்போ தான் எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தோம். பங்களாதேஷ் வராது, பிரேசில், டர்க்கி அண்ட் இந்தியா. ஸோ ஆன்சர் என்ன? C, only 3 countries. Right. I hope you enjoyed learning all the concepts in today's class. I'll see you in the next video. Thank you so much.